வணக்கம், என் பெயர் பட்டு. என்னுடைய வெப்சைட்டோட பெயர் freefincare.com. இந்த மார்க்கெட் சரிவுக்கு பிறகு என்னுடைய போர்ட்ஃபோலியோட நிலைமையை இப்போ பார்ப்போம். நான் வந்து எப்போ மியூச்சுவல் ஃபண்டை பற்றி பேசினாலும், பர்டிகுலராக எஸ்ஐபி பற்றி பேசினாலும் ரிஸ்க்குன்னு அப்படி சொல்லிகிட்டே இருப்பேன். அப்போ என்ன தான் ஏன் பண்ணுறது அப்படின்னு நிறைய பேர் கோபமாக கேட்பாங்க. சில பேர் வந்து என்ன நினச்சிட்டு இருக்காங்க, நான் மியூச்சுவல் ஃபண்டுக்கு எதிரி, மியூச்சுவல் ஃபண்டை இன்வெஸ்ட் பண்ணாதீங்க அப்படின்லாம் சொல்ல வரேன் அப்படின்லாம் நினச்சிருப்பாங்க. அப்போ நீ என்ன சொல்ல வர, மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்டே பண்ணக்கூடாதுன்னு சொல்ல வரியா அப்படின்லாம் ஒரு மாதிரி இரிட்டேஷனோட கேட்பாங்க. அவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு பதில் இது. அஃப்கோர்ஸ் இந்த மாதிரி முக்கால்வாசி கேட்குறவங்க இங்கிலீஷில் கேட்பாங்க. பட் அட்லீஸ்ட் தமிழ் ஆடியன்ஸுக்கு இது ஒரு பதில். என்ன கொஞ்சம் வருஷமாக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு நல்லா தெரியும் என்னோடய போர்ட்ஃபோலியோ. ஏன்னா ஒரு டிசம்பரும் நான் ஒரு போர்ட்ஃபோலியோ ஆடிட், ஒரு பர்சனல் ஃபைனான்ஸ் ஆடிட் மாதிரி ஒன்று பண்ணுவேன். 2019 இப்போ தான் பண்ணினேன். ஸோ ஜூன் 2008 நான் என்னுடைய ரிட்டையர்மெண்ட்டுக்காக ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பித்தேன். ஒரு 2010 தான் ஆக்சுவலாக நிறைய இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பித்தேன். அதுக்கு முன்னாடி ரொம்ப கம்மியாக தான் இன்வெஸ்ட் பண்ணேன். கடந்த ஒரு 3-4 வருஷமாக என்னுடைய ஈக்விட்டி அலோகேஷன், அதாவது போர்ட்ஃபோலியோவில் டோட்டல் பைசாவில் ஈக்விட்டியோட ஷேர் வந்து ஒரு 58% இருந்தது ரிட்டையர்மெண்ட்டுக்காக மட்டும். மீதி பைசா என்பிஎஸ், கவர்மெண்ட் என்பிஎஸ்ல இருக்குது. அது ஒரு 10 வருஷம் ஆச்சு. அதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் இங்கிலீஷில் 10 இயர் ஆனிவர்சரி ஆஃப் என்பிஎஸ் அப்படின்னு. ஸோ கொஞ்சம் பிபிஎஃப்ல கொஞ்சம் பைசா இருக்குது, ரொம்ப இல்லை. பட் மெயினாக இதுதான், என்பிஎஸ் தான். அண்ட் ஈக்விட்டி வந்து ஒரு 58-59 இருந்தது மார்க்கெட் கிராஷ்க்கு முன்னாடி நான் சொல்லுறது. அப்புறம் என்னுடைய குழந்தையோட ஃப்யூச்சர் எஜுகேஷன், மேரேஜ், அந்த மாதிரி ஃப்யூச்சர் செலவுக்காக அவன் பிறக்கிறதுக்கு ஒரு மாதம் முன்னாடி, அதாவது டிசம்பர் 2009 இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பித்தேன். அது ஃபஸ்ட்டிலிருந்தே அப்போ வந்து ஓரளவுக்கு எனக்கு தெரியும். நான் முதல்ல ஜூன் 2008 இன்வெஸ்ட் பண்ணும்போது எனக்கு நிறைய போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட்டை பற்றிலாம் உண்மையே தெரியாது. பட் என் குழந்தைக்கு நான் ஆரம்பிக்கும் போது ஓரளவுக்கு தெரிஞ்சு ஆரம்பித்தேன். ஸோ அது வந்து முதல்லிருந்தே 60% ஈக்விட்டி கிட்டே இருந்தது. அது 60% மெயின்டைன் பண்ணிகிட்டே இருப்பேன். சில சமயம் நல்ல ரிட்டர்ன்ஸ் ஷேர் மார்க்கெட்டில் கிடச்சிதுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் 2017 நினைக்கிறேன், 17 தான் நான் நல்ல ரிட்டர்ன் வந்ததில்லை. அப்போ வந்து ஒரு வருஷத்தில் 2 தடவை பண்ணேன் ரீபேலன்ஸ். அதாவது 60% ஈக்விட்டி இருக்கணும், மீதி 40% வந்து பிபிஎஃப்ல இருந்தது. இந்த நான் ஷேர் மார்க்கெட் ரொம்ப ஜாஸ்தியானதுனால 65 கிட்ட போயிருக்கோம். ஸோ 5% ஈக்விட்டிலேருந்து செல் பண்ணிவிட்டு அதை நான் ஒரு ஆர்பிட்ராஜ் ஃபண்டில் போட்டேன், ஐசிஐசிஐ ஈக்விட்டி ஆர்பிட்ராஜ் ஃபண்ட். அது வந்து மோரல்லஸ் என்ஏவி வந்து ஃபிக்ஸ்ட் இன்கம், அதாவது டெட் மியூச்சுவல் ஃபண்ட் மாதிரி தான் கொஞ்சம் மேலே ஏறும். ஸோ அது ஒரு 6 இப்போது 7க்கு கீழே இருக்குது ரிட்டர்ன் அதில் அப்ராக்சிமேட்டாக. பட் அது ஈக்விட்டி ஃபண்ட் மாதிரி டேக்ஸ் ஆகும். ஸோ அதனால் அந்த ஒரு பெனிஃபிட் இருக்குது. ஸோ அதில் போட்டேன். இந்த மாதிரி ரீபேலன்ஸ் பண்ணிகிட்டே இருப்பேன். இன்ஃபேக்ட் ஒரு 2 மாதம் முன்னாடி, ஐ திங்க் ஜான்வரியில் ரீபேலன்ஸ் பண்ணேன். என்னுடைய குழந்தையோட கிராஷுக்கு முன்னாடி, எனக்கு தெரியாது யாருக்கு பண்ணல, ஏதோ தோணிச்சு பண்ணேன், அவ்வளோதான், ஞாபகம் வந்துச்சு பண்ணேன். ஸோ அதை பண்ணேன். அது ஒரு கிராஷுக்கு முன்னாடி வந்து ஈக்விட்டி ஒரு 58-58.5% இருக்கும். பையனோட போர்ட்ஃபோலியோவில் ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஒரு 60 கிட்ட இருக்கும்னு வச்சுங்களேன், அப்ராக்சிமேட்டாக இருக்கும். மீதி எல்லாம் பிபிஎஃப் ப்ளஸ் வந்து ஆர்பிட்ராஜ் ஃபண்டு குழந்தையோட. ஸோ 30 ஜான்வரி வந்து என்னோட ரிட்டையர்மெண்ட் போர்ட்ஃபோலியோவில் ₹1 இருந்தால் 7th மார்ச் வந்து அந்த ₹1 8% கம்மியாச்சு, 8% லாஸ். அதே மாதிரி சன்னோட போர்ட்ஃபோலியோவில் 1, சென்செக்ஸோட வேல்யூ 1 அப்படின்னு நார்மலைஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அது 30 ஜான்வரி, அது நீங்கள் இங்கே பார்க்குறது. 7வது மார்ச் பார்த்தீங்கன்னா 8% எல்லாத்துலேயும் குறைஞ்சிடுச்சு. 9வது மார்ச் 11% ரிட்டையர்மெண்ட்டில் குறைஞ்சிது, 12% இதில் சன்னோட எஜுகேஷனில் குறைஞ்சிது, சென்செக்ஸ் 13% குறைஞ்சிது. இதே மாதிரி குறைஞ்சி இந்த நம்பர்ஸ் நீங்கள் பார்க்கலாம், பாஸ் பண்ணிட்டு பாருங்கள். 23ஆம் தேதி தான் மேக்ஸிமம், அன்றைக்கி தான் பிக்கெஸ்ட் இன்ட்ராடே ஃபால் இந்த ஹிஸ்ட்ரி ஆஃப் சென்செக்ஸ் நிஃப்டி. அன்றைக்கி பார்த்தீங்கன்னா 31% என்னுடைய ரிட்டையர்மெண்ட் போர்ட்ஃபோலியோ லாஸ். அதாவது லாஸ் இன் த வேல்யூ, நான் சொல்கிறது வேல்யூ, அசட் அலோகேஷன் கிடையாது. ₹1 இருந்தால் அது 69 காசு ஆயிடுச்சு. ஸோ 31% லாஸு. சன்னோட எஜுகேஷனில் ஒரு 30 சன் எஜுகேஷன் ஃபியூச்சர் போர்ட்ஃபோலியோவில்
ஒரு என்ன 33% லாஸு. சென்செக்ஸில் வந்து 36% லாஸு. அது அப்படியே இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு 3ஆம் தேதி, இந்த மாதம் 3ஆம் தேதி ஒரு பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் அந்த 3 மாதத்துக்கும் நான் இன்வெஸ்ட் பண்ணலை. பிப்ரவரியில், மார்ச்சில் இன்வெஸ்ட் பண்ணலை. அது ஞாபகம் வந்து சரி இப்போ பண்ணிடலாமே, கரங்கிருக்கே இன்ஃபோ போட்டேன். அதனால கொஞ்சம் ஏறி இருக்கு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா 0.82 இருக்குது ரிட்டையர்மெண்ட். அதாவது ஒரு இன்னும் ஒரு 18% கீழே தான் இருக்குது இன்வெஸ்ட் பண்ணி கூட. அது இது வந்து எவ்வளோ 0.87னா 13% கம்மியாக இருக்குது சன்னோட போர்ட்ஃபோலியோ. சென்செக்ஸ் 0.7, பட் அது நான் இன்வெஸ்ட் பண்ணனால அதை கம்பேர் பண்ணக்கூடாது. ஸோ இதுதான் என்னுடைய போர்ட்ஃபோலியோட நிலைமை. இப்போது இன்னும் ஒரு நான் முன்னாடி ஆடிட்டில் சொன்ன மாதிரி, நான் ஏன் வந்து இந்த கிராஷில் சில பேர் என்ன கேட்டிருக்காங்க, நீ எப்படி காமாக இருக்க, நீ எப்படி மெயின்டைன் பண்ணுற, எமோஷ்னலாக அஃபெக்ட் ஆக மாட்டியா, பைசாலாம் இறங்குது அதை பார்த்து எமோஷ்னலாக அஃபெக்ட் ஆக மாட்டியான்னு சில பேர் கேட்டிருக்காங்க. உண்மைதான், எல்லாருக்கும் பயம் வரும், எனக்கும் பயம் தான் இருக்குது. பட் எமோஷன்ஸ் இல்லாமல் இன்வெஸ்ட் பண்ணவே முடியாது. நம்மளால் எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணவே முடியாது, அதை ரிமூவ் பண்ணவும் முடியாது. என்ன பாயிண்ட்னா, நான் லாங் டேர்ம் சுச்சுவேஷனை பற்றி நம்ம இன்னும் கொஞ்சம் எமோஷ்னலாக இருக்கணும். இப்போ நம்ம ஈக்விட்டியில் இன்வெஸ்ட் பண்ணாமல் இந்த கிராஷில் பயந்து ஓடிட்டோம்னா பிற்காலத்தில் நம்ம ஃபைனான்ஷியலி இண்டிபெண்ட்டாக இருக்கவே முடியாது. நம்ம குழந்தைங்களை நம்பி தான் நம்ம இருக்கணும் நம்மளுடைய ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம். அதே மாதிரி நம்மளுடைய குழந்தைக்கு நம்ம ஈக்விட்டியில் ஒழுங்கான டைமில் கரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணலைன்னா அவங்களுக்கு அவங்க வேண்டிய எஜுகேஷன் கொடுக்க முடியாது, அவங்க வேண்டிய கோர்ஸ் சேர்க்க முடியாது, மேபி அவங்களுடைய வாழ்க்கையை எஜுகேஷன் லோன் மூலமாக ஆரம்பிக்க வேண்டி வரும். அதனால தான் அந்த பயம் இந்த டெய்லி பணம் கீழே விழுறதே அந்த பயத்தோட பெரிய பயம். அதில் இருக்கிற எனக்கு எமோஷனல் அட்டாச்மெண்ட் அது ரொம்ப ஜாஸ்தி. அதனால இப்போ இருக்கிறத நான் பற்றி ரொம்ப கவலைப்படல. இன்னொரு மெயின் ரீசன் என்னென்னா, ஓரளவுக்கு பிளான் பண்ணோம். இது வருஷம் நான் அந்த ரீபேலன்ஸ் பண்ணனால நான் என்ன பண்ணிட்டேன், என்னோட பையனுக்கு இப்போ தான் 10 கம்ப்ளீட் ஆச்சு, 10 வயசு. ஸோ அவனுக்கு இன்னும் ஒரு 8 வயசு. அவன் ஜான்வரியில் பிறந்ததுனால அவன் 12th ஸ்டாண்டர்ட் எக்ஸாம் எழுதும்போது, சிபிஎஸ்சி எக்ஸாம் எழுதும்போதே அவனுக்கு 18 கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ 8 வருஷம் இருக்குது அவனுக்கு 12th முடிக்கும் போது. ஸோ அந்த 8 வருஷம் இருந்தாலும் இப்போ வந்து நான் பிபிஎஃப்லையும் ஆர்பிட்ராஜ்லையும் அவனுக்கு வந்து இப்போ அவன் ஒரு யூஜி பேசிக்காக ஒரு யூஜி இன்ஜினியரிங்னு வச்சுங்களேன், இன்ஜினியரிங் சேர்கிற அளவுக்கு மினிமம் அளவுக்கு பைசா இருக்கிற மாதிரி நான் இப்போவே வச்சுட்டேன். அந்த பைசா நான் எடுக்க மாட்டேன். ஸோ இப்போ ஈக்விட்டியில் இருக்கிறதெல்லாம் எனக்கு கிடைச்சதெல்லாம் எக்ஸ்ட்ரா தான், கிடைச்சா எக்ஸ்ட்ரா கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால இந்த கிராஷை பற்றி எனக்கு பயம் இல்லை. அஃப்கோர்ஸ் இப்போது இன்னும் ஒரு 8 வருஷம் தான் இருக்குது. நான் ஆரம்பிக்கும்போது 18 வருஷம் இருந்தது. என் குழந்தைக்கு நான் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கும்போது 18 வருஷத்துக்கு மேலே இருந்தது எனக்கு டைம், இன்வெஸ்ட்மெண்ட் டென்யூர். இப்போ பார்த்தீங்கன்னா 8 வருஷம் ஆயிடுச்சு. ஸோ அதனால் நான் இப்போ இனிமேல் கொஞ்சம் ரிஸ்க்கை கொஞ்சம் கம்மி பண்ண ஆரம்பிக்கணும். 60% ஈக்விட்டி இருக்கிறது நல்லதில்லை, 8 வருஷம் தான் இருக்குது, கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கணும். ஸோ அதை இனிமேல் போக 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 குறைக்காம ஆரம்பிப்பேன். ப்ளஸ் எனக்கு என்னோட திங்கிங் என்னென்னா, எக்ஸ்ட்ராவாக ஏதாவது பைசா வந்ததுன்னா அது குழந்தைக்கு யூஸ் பண்ணலன்னா அது என்னோட ரிட்டையர்மெண்ட்டுக்கு ஆகிடுது. ஏன்னா மணி ஃபஞ்சிபிள், இதில் இருந்தால் இதில் போட்டாங்கன்னா அதில் போட்டாங்கங்கிறது லாஜிக்கு. அதே மாதிரி ரிட்டையர்மெண்ட்லேயும் நான் என்ன அதாவது ஃபைனான்ஷியலி இண்டிபெண்ட் அண்ட் ரிட்டையர்ட் ஏர்லி, FIR அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து அதில் என்னுடைய கணக்கு என்னென்னா, என்னுடைய ஆனுவல் எக்ஸ்பென்ஸ் எக்ஸ்ன்னு வச்சுங்களேன், 30 times எக்ஸ், 30 times ஆஃப் தட் ஆனுவல் எக்ஸ்பென்ஸ், 30 மடங்கு ஆனுவல் எக்ஸ்பென்சஸ்க்கு 30 மடங்கு ஈக்விட்டி போர்ட்ஃபோலியோவில் அமௌண்ட் இருக்கா இல்லையா அப்படின்னு செக் பண்ணுவேன். இப்போதைக்கு இருக்குது. அதில் இன்னும் கொஞ்சம் கேஷ் வச்சுருக்கேன். அந்த கேஷ் வந்து நான் போடணும், அதை நான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். கொரோனா என்ன மாதிரி ஆகுது, லாக்டவுன் எல்லாரும் இன்றைக்கி நியூஸ் என்னென்னா, லாக்டவுன் மோஸ்ட் லைக்லி ஏப்ரல் 30th வரைக்கும் ஆல்மோஸ்ட் கேரண்டியாக லாக்டவுன் எக்ஸ்டெண்ட் ஆகிடும்ன்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ மார்க்கெட் என்ன ஆகும்னு தெரியாது. மார்க்கெட் மண்டே இன்னைக்கு சரியலாம், அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் சரிஞ்சால் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கேஷை நான் இன்வெஸ்ட் பண்ணலாங்கிற ஒரு பிளான் வச்சுருக்கேன். இதுதான் என்னுடைய இப்போதைக்கு பிளான். நான் வந்து ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பற்றியோ ஈக்விட்டியோ பற்றியோ கிரிட்டிசைஸ் பண்ணுறேங்கிறது உண்மை தான். ஆனால் பட் நான் சொல்கிறது வந்து எதுக்கு சொல்ல வரேன்னா, நீங்கள் சும்மா வந்து நான் எல்லாம் லாங் டேர்மில் சரியாக போயிடும், லாங் டேர்மில் நல்ல ரிட்டர்ன் கிடைக்கும்னு பிளைண்டாக பிளான் இல்லாமல் இன்வெஸ்ட் பண்ணால் 18% கிடைக்கும், 15% கிடைக்கும். ஒரு ஃபைனான்ஷியல் கோல் பிளானிங் இல்லாமல் இன்வெஸ்ட் பண்ணால் ததுங்கினத்துவம் தான். அதுக்காக தான் நான் வந்து
இந்த மாதிரி பாரு 10 வருஷம் 10 வருஷம் எஸ்ஐபி வந்து சிங்கிள் டிஜிட்டில் இருக்குது நான் அதெல்லாம் சொல்கிறேன். நான் இன்னொரு என்னோட ஸ்ட்ராட்டஜியோட மெயின் பாயிண்ட் என்னன்னா, இனிமேல் எனக்கு ரிட்டர்ன்ஸை பற்றி கவலை இல்லை. நான் என்ன பண்ணாலும் எனக்கு ரிட்டர்ன்ஸை பற்றி கவலை இல்லை. நான் ஓரளவுக்கு ஸ்டேபிளான பொசிஷனில் இருக்குது. அதை இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரெங்தன் பண்ணது தான் என்னுடைய கோல். எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வந்தாலும் இனிமேல் எனக்கு கவலை கிடையாது. அதுதான் நான் இன்னொரு 2 வருஷம் முன்னாடி பண்ணேன். ரிட்டர்ன்ஸ் டோன்ட் மேட்டர். ஒழுங்காக நீங்கள் டார்கெட் காப்பி எனக்கு என்ன பைசா வேணுங்கிறதுல மட்டும்தான் நம்மளுடைய குறிக்கோள் இருக்கணுமே தவிர 5% வந்துதா 10% வந்துதாங்கிறது கணக்கு கிடையாது. ஸோ அதனால் நான் எந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸுக்கெலாம் எந்த எதிரியும் கிடையாது. ஈக்விட்டி ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்டிங்க்கு எதிரியும் கிடையாது. என்னுடைய வாழ்க்கை ஒரு கடன்பட்ட மிடில் கிளாஸ், சாதாரண மிடில் கிளாஸ் வாழ்க்கையிலிருந்து அப்பர் மிடில் கிளாஸ் ஆகி, அதற்கும் இப்போ நான் அது கூட கிடையாது, அப்பர் மிடில் கிளாஸ் ஆகி அதற்கும் தாண்டி போனதுக்கு ஒரே ஒரு காரணம், நான் சீக்கிரமாக ஈக்விட்டியில் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பித்தது தான். 2வது, பொறுமையாக ரிட்டர்ன் வந்தாலும் வரலனாலும் முதல் 5 வருஷம் நான் ஜூன் 2008லேருந்து 2013 வரைக்கும் 5 வருஷமும் ஜீரோ. என்னுடைய போர்ட்ஃபோலியோ ஜீரோ தான், நோ ரிட்டர்ன்ஸ். ஆனாலும் அந்த டைமில் நான் நிறைய இன்வெஸ்ட் பண்ணதுனால, பொறுமையாக இருந்து இன்வெஸ்ட் பண்ணதுனால ரிட்டர்ன்ஸ் வந்தது. என்னுடைய வாழ்க்கை மாறியது. அதனால் வாழ்க்கை மாறணும்னா ஈக்விட்டியில் இன்வெஸ்ட் பண்ணி தான் ஆகணும். ஆனால் ஒரு பிளானோட இன்வெஸ்ட் பண்ணணும். 2வது, சீக்கிரமாக இன்வெஸ்ட் பண்ணணும். ஸோ அதுதான் இப்பொழுதைக்கு என்னுடைய போர்ட்ஃபோலியோட நிலமை. இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு வேணால் அப்டேட் பண்ணுறேன். ஏதாவது கேள்வி இருந்தால் எழுதுங்க. கொஞ்சம் தயவுசெய்து முடிஞ்சால் இங்கிலீஷில் எழுதுங்க. என்னால் தமிழ் படிக்க வரும், பட் என்னால் தமிழ் எழுத முடியாது. தமிழ் எழுதுங்க, நோ ப்ராப்ளம். பட் என்னால் தமிழில் திருப்பி எழுத முடியாது. அது இங்கிலீஷ்லேயும் தமிழ் எழுத முடியாது. நான் வெறும் சாதா இங்கிலீஷில் தான் ரிப்ளை பண்ணுவேன். அதனால் மன்னிச்சுங்க. நன்றி, வணக்கம்.